நீ நல்லா விளையாடுனா கப்பு நமக்கு தான். அதிரடி வீரருக்கு ரோஹித் அட்வைஸ். நடப்பு T20 உலக கோப்பை தொடரில் இந்திய அணி தொடர்ந்து அபாரமாக விளையாடி வருகிறது. குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி முதல் இடத்தை கிட்டத்தட்ட உறுதி செய்துவிட்டது. குரூப் ஏ பிரிவில் இந்திய அணி தனது முதல் லீக் ஆட்டத்தில் அயர்லாந்துக்கு முதலில் பந்து வீசி 16 ஓவர்களில் 96 ரன்களில் சுட்டியது. அடுத்து 12.2 ஓவர்களில் இந்தியா 97 ரன்களை எடுத்து அபார வெற்றியை பெற்றது. இதனைத் தொடர்ந்து தனது இரண்டாவது லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடிய இந்திய அணி முதலில் களமிறங்கி 119 ரன்களை மட்டும் அடித்த போதும் இறுதியில் 113 ரன்களில் பாகிஸ்தானை சுருட்டி த்ரில் வெற்றியை பெற்றது. குரூப் ஏ பிரிவில் இந்திய அணி 2 போட்டிகளில் 2 வெற்றிகளை மட்டும் பெற்று முதல் இடத்தில் இருக்கிறது. இரண்டாவது இடத்திற்கு அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் இடையில் கடும் போட்டி இருக்கிறது. நெட் ரன் ரேட் தான் இரண்டாவது இடத்தை தீர்மானிக்கும். இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த் போன்றவர்கள் ஃபார்முக்கு திரும்பிவிட்ட நிலையில் ஃபார்மில் இருந்த சூரியகுமார் யாதவ் படுமோசமாக சொதப்பி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூரியகுமார் யாதவ் அயர்லாந்துக்கு எதிராக 4 பந்துகளை எதிர்கொண்டு 2 ரன்களை மட்டும்தான் அடித்தார். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக 8 பந்தில் 7 ரன்களை தான் எடுத்தார். இன்னமும் ஒரு சிக்ஸரை கூட அடிக்கவில்லை. மொத்தம் 11 பந்துகளில் 9 ரன்களை தான் எடுக்க முடிந்துள்ளது. பேட்டர்களுக்கு சாதகமான பிட்ச்களில் சூரியகுமார் போன்ற பேட்டர்களில் ரன்களை குவித்தால் மட்டுமே வெற்றி எளிமையாக இருக்கும். IPL இருந்த சூரியகுமாரின் ஆட்டம் மந்தமாகி வரும் நிலையில் உலக கோப்பையிலும் தடுமாறி வருகிறார். இந்நிலையில் அணி மீட்டிங்கில் பேசிய ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவின் ஃபார்ம் மிகவும் முக்கியம். அவர் தடுமாறுவது கவலையான விஷயம். இதனை உடனே சரி செய்தாக வேண்டும். சூரியகுமாருக்கு இனி முழு சுதந்திரம் கொடுக்கப்படும். அவர் பழைய ஃபார்முக்கு திரும்பினால் மட்டும் போதும். வேறு எதுவும் வேண்டாம் என ரோஹித் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.